ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போன்ற ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, என் சிந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, திருமணமான தம்பதிகள் ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் திருமணமான 1 வருஷம் 1.5 வருஷத்தில் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் 1.5 வருஷத்துக்கு மேலாகி போச்சு, 2 வருஷத்துக்கு மேலாகி போச்சு அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்பொழுது அப்படின்னு நம்மகிட்ட ஜாதகத்தை கொடுத்து கேட்குறாங்க. அப்போது அவங்க ஜாதகத்தில் எந்த இடங்களில் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, ஆண் ஜாதகத்தில் 3ஆம் இடத்தை பார்க்கணும், 5ஆம் இடத்தை மெயினாக பார்க்கணும். இந்த 2 பாவங்களை கண்டிப்பாக பார்க்கணும். பெண்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்தை மெயினாக நம்ம பார்க்கணும். இதெல்லாம் புத்திரத்தை தரக்கூடிய பாவங்கள். அதுபோக சில பாவங்கள்லாம் இருக்குது, நம்ம மெயினாக டச் பண்ண வேண்டிய பாவங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, 5ஆம் அதிபதி குரு சூரியன், இவர்களை நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் தொடர்ந்து 5 கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு நிச்சயமாக புத்திரம் உண்டு. எந்த ஒரு கிரகத்துக்கும் 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி சூரியன் நின்ற இடத்திற்கு 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் பலம் பெற்றாலும், குரு நின்ற இடத்திற்கு 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் பலம் பெற்றாலும் புத்திரம் பாக்கியம் உண்டு. சரி, எப்போ அந்த புத்திரம் கிடைக்கும் அப்படின்னா, 5ஆம் அதிபதிக்கும், அந்த ஜாதகருடைய 5ஆம் அதிபதிக்கும் குரு சூரியன் இவர்களுக்கு திரிகோணத்தில் ராகு வரும் காலத்தில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. இது அந்த அந்த கிரகங்கள் குருவோ சூரியனோ எந்த டிகிரியில் இருக்கோ அந்த டிகிரியை ராகு, கோச்சார ராகு, அதை தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன்.